ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று இரவு இன்று மே 13 காலை 7 மணி ஸ்லாட்ஸ் தொடங்கி நைட் 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட்ஸுக்கு மொத்தம் 20,000 டோக்கன்ஸும், நாளை மே 14 அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட்டுக்கு மொத்தம் 5,000 டோக்கன்ஸும் சேர்த்து நேற்று இரவு 25,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸ் இன்று மே 13 காலையில் சுமார் 8 மணி வரைக்குமே கிடைச்சிட்டே இருந்துச்சு. 8:15 மணி போல் இந்த டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SST கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்று இரவு 8 மணிக்கு இந்த SST டோக்கன் கவுண்டர் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் இன்று அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 5,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 11 மணி நிலவரப்படி இன்னும் 2,500 டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த டோக்கனை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். திருமலை CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண சமயத்தில் கேட்டகரி Aல வரக்கூடிய ₹50 மற்றும் ₹100 ரூம் மொத்தம் 1,388 ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேட்டகரி Bல வரக்கூடிய ₹1,000 மற்றும் ₹1,518 ரூம்ஸ் மொத்தம் 10 ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 7 மணி நிலவரப்படி கேட்டகரி A மற்றும் கேட்டகரி B ரூம்ஸ் ஆஃப்லைனில் எத்தனை அவைலபிளாக இருந்தது என்பது தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நம்பரானது கான்ஸ்டன்ட் கிடையாது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரூம்ஸ் காலியாக அந்த ரூம்ஸையுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரினுடைய லைவ் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸில் போய் நம்ம நேரடியாக தான் செக் பண்ணி பார்க்க முடியும். TTD ரூம்ஸ் கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 6 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. விஷ்ணு நிவாசத்தினுடைய ஆஃப்லைன் ரூம் லைவ் ஸ்டேட்டஸும் நம்ம நேரடியாக போய் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஆன்லைனில் எங்கேயுமே செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் ஒரு நாளுக்கு 500 டிக்கெட்ஸும், ஆஃப்லைனில் திருப்பதி ஏர்போர்ட்டில் ஒரு நாளுக்கு 200 டிக்கெட்ஸும், ஆஃப்லைனில் திருமலையில் ஒரு நாளுக்கு 800 டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க. கடந்த சில நாட்களாகவே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் விற்பனையாகாமல் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அப்படியே மிச்சம் இருப்பதாக சிலர் பொய்யான தகவல்களை சோஷியல் மீடியாவில் பரப்பி வருவதாக TTD குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்று பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் TTD ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைன் ஆக இருந்தாலும் உடனடியாக விற்பனை செய்யப்படுகிறதே தவிர்த்து மிச்சமாவது கிடையாது என்பதையும் TTD உறுதி செஞ்சிருக்காங்க. இன்று ₹300 தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தரிசனத்திற்கு 2 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் SST ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியம் முதல் இரவு வரைக்குமான SST ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த தரிசன நேரமானது பக்தர்களினுடைய அன்றைய நாள் கூட்டத்தை பொறுத்து சற்று முன்ன பின்ன மாறுபடலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 68,760. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 27,544. உண்டியல் காணிக்கை 3.9 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 10 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 4 மணி நேரம் மட்டுமே ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க.
நேற்று முதல் நாளும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் 6 மணி நேரத்திலேயே பக்தர்கள் தரிசனம் பார்த்ததாக டிடிடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடந்த 2 நாட்களாகவே திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திலேயே 4 முதல் 6 மணி நேரத்திலேயே தரிசனம் பார்க்க முடியுது. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.